ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே 2025-26ல் அந்த டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜிவிஏ அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த ஜிவிஏ அப்படின்னாக்கா கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராஸ் வேல்யூ ஆடட்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஜிடிபியை கால்குலேட் பண்ண உதவுறது. இந்த கிராஸ் வேல்யூ ஆடடோட நம்ம மறைமுக வரிகளை கூட்டிக்கிட்டு அதில் மானியங்களை கழிச்சோம் அப்படின்னாக்க கிடைக்கக்கூடியது தான் நமக்கு ஜிடிபி. சரிங்களா? ஸோ ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கு உதவுறது ஜிவிஏ. இது ஜிவிஏ அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பொருளாதாரம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத காட்டுறது தான் ஜிவிஏ. சரிங்களா? ஸோ ஜிவிஏனாக்க ஜிடிபினாக்க ஜிவிஏவோட மறைமுக வரிகளை கூட்டிக்கிட்டு அதுலேருந்து சப்சிடிஸை, அதாவது மானியங்களை கழிக்கணும். ஓகேங்களா? ஸோ 2024-25 இந்த ஜிவிஏக்கு ஒவ்வொரு துறையும், தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு துறையும் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குதுன்னு பாருங்கள். முதன்மை துறை, அதாவது விவசாயம் சார்ந்த துறை ஜிவிஏக்கு 13.4% பங்களிப்பு கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் செகண்டரி செக்டர், அதாவது உற்பத்தி துறை, அது எவ்வளோ கொடுத்துருக்குனாக்க 33.1% கொடுத்துருக்கு. அதே சேவைகள் துறை ஜிவிஏக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா 53.6% பங்களிப்பை கொடுத்துருக்கு.